அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரக இணைவுகளால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு மேன்மையான யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது மேசராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்துக்கு அதிபதியான செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மேசராசி நேயர்கள். உங்ககிட்ட உண்மை, அன்பு அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவான செயல் உங்ககிட்ட இருக்கும். அதே சமயத்தில் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனால் பல விஷயங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தும் அடுத்தவங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தும் நீங்கள் பல கஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிரமங்களும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் மற்றவங்களை கஷ்டப்படாமல் வாழ்கிறதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை சிந்தனை எப்போவுமே அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பீங்க. ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகங்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தது உண்மைதான். காரணம், ஜென்மத்தில் ராகு இருந்தது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ஜனன கால அமைப்பு பிரகாரம் பார்த்துட்டோம்னா உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நவ கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறுறது உண்டுங்க. ஆனால் அந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த கிரக பெயர்ச்சிகள் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னாங்க, இந்த 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய மேச ராசியில் இருந்து, அதாவது 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடமாகிய, அதாவது உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கு புதன் ஆட்சி நிலையில் அமரப்போகிறார். அப்போது இந்த ஆட்சி நிலையில் அமரக்கூடிய தருணத்தில் பார்த்துட்டோம்னா அப்போது 3 கிரக இணைவுகள் ஏற்படுதுங்க. இந்த 3 கிரக இணைவு அப்படின்னா சூரியனும் சுக்கிரனும் புதன் ஆட்சி நிலையில் மிதுனத்தில் 3ஆம் இடமாகிய உங்களுடைய தைரியம், வீரியம், வெற்றிங்கிற ஸ்தானத்தில் இந்த 3 கிரக இணைவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய போகுதுங்க. எதனால் நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் புதன் பகவான். புதன் பகவானுங்கிறது அறிவுக்கு காரகன். ஒரு மனிதனுடைய அறிவு, சிந்தனை, ஞானத்துக்கு காரகமான கிரகம்தான் புதன் பகவான். ஒரு ஜாதகத்தில் புதன் மட்டும் ஒரு நல்ல வலுவான நிலையில் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஒரு தடுமாற்றமான இக்கட்டான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் தன்னுடைய புத்தி கூர்மையினாலையும் தன்னுடைய அறிவு சார்ந்த திறமையினாலையும் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு அந்த கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சு அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வுக்கு வர்றாங்கன்னா அந்த புதன், அதாவது அவங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குதுன்னு தான் அர்த்தமுங்க. அதே சமயத்தில் சூரிய பகவான் இணைவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த 3ஆம் ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் உட்கார்றது உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதாவது 5ஆம் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், அதே மாதிரி நம்மளுடைய குலம் தெய்வம் சம்பந்தப்பட்டது. இந்த ஸ்தானத்துக்கு உங்களுடைய மேசராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அமரும்போது உங்களுக்கு மனசில் கடந்த காலத்தில் சில சிரமங்கள் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சில நன்மைகள் செய்தும் தொழில் ரீதியிலையும் நம்ம சிரமங்கள் அனுபவிச்சும் போட்ட முதலீடு எடுக்க முடியல. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு யாருக்கு நம்ம நல்லது பண்ணணுமோ அவங்களால சில இழப்புகள், மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள் பட்டு அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு கடன் சுமையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டு. இந்த காலகட்டத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் முழுமையான
வருமானம் உங்களுக்கு பலன் கொடுக்கல. காரணம் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருந்ததுங்க. அதே சமயம் இன்னைக்கு சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் சம்பந்தப்பட்டவங்களை கூட உங்களுக்கு எல்லாருமே உடைய நட்பு வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் ஒன்று கூடி வாழும் நினைக்கக்கூடியவங்க தான். மற்றவங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும்னு நினைக்கிறத விட மற்றவங்களுடைய இணைஞ்சு சமுதாயத்தில் அண்டி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் மேசராசி நேயர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு உறவு ரீதியிலையும் பார்த்தாலும் சில சலிப்புகள், சில சங்கடங்கள், அதே சமயத்தில் யாரை நம்பணுமோ அவங்களால மன கஷ்டங்கள் ஏற்பட்டு விரயம்ங்கிற கூடிய ஒரு நஷ்டத்தை அடைஞ்சு அதனால் பண விரயம், மன கஷ்டம், மன வருத்தம், குடும்ப வரைக்குமே சில பாதிப்புகள்ங்கிற ஒரு நிலை நீங்கள் பட்ட கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம தனிப்பட்ட ரீதியில் சாதிச்சு காட்டணும், வெற்றியாளராக வளம் வரணும், பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும்னு சில முயற்சிகள் எடுத்தீங்க. ஆனால் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் 90% சக்ஸஸ்ங்கிற ஒரு நிலை வந்தாலும் ஆனால் கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் அது இழப்புகள். அதாவது முழுமையாக முடிக்க முடியல. ஒரு வேலையே ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்க, நாணயமாக இருப்பீங்க, கரெக்டாக நம்ம வேலையை பொறுப்பாக செஞ்சு முடிக்கணும்னு தான் நீங்கள் நினச்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நல்லபடியாக செஞ்சாலும் அடுத்தவங்க செய்த தவறுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எந்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதாவது தொழிலுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வேலை செய்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நன்மைக்கு, அதாவது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு தெளிவான சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கல. அடுத்தவன் செய்த தவறுக்கு தான் பழி ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டு அதனால் சில பேருக்கு பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த வேலையை அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, இடம் மாற வேண்டிய ஒரு கட்டாயம், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த நிலையிலிருந்து, அதாவது வேலையில் ஒரு இடத்துல நிரந்தரமாக நம்மளால் வேலை செய்ய முடியல, இடமாற்றங்கள் அடிக்கடி நடக்குது, ஒரு இடத்துல ஒரு பிடிமானம் கிடைக்கல, ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு மன அமைதி, மன சந்தோஷம் இந்த ஒரு 1-2 வருஷ காலகட்டத்துக்குள்ள எல்லாமே ஒரு நெருக்கடிகளாக இருக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விதமும் வருமானம் வர்றது தெரியுது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், குடும்பத்திலையும் தேவையில்லாத விரயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக இணைவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு சார்ந்தது மட்டும் இல்லை, உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த 3 கிரக அமைப்பும் கரெக்டாக 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனைகள், இடம் வாங்கினதுனால சில சட்ட சிக்கல்கள் இருக்குது, அதனால் அந்த பிரச்சனை தீர்வு வரல, நம்மளுடைய சொத்து இருந்தும் அதை நம்ம அனுபவிக்க முடியல, அதாவது ஏதாவது ஒன்று விரயம் பண்ணி பிரச்சனைகள் தீர்க்கலாம், புதிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம், அப்படின்னாலும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது தாமதமாகிறது, தள்ளி போகிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தெளிவான ஒரு சிந்தனையோட தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு அது திருப்திகரமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த நேரத்தில் தீர்க்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா மேசராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்ந்தவங்கள்னு சொல்லலாம், நம்பிக்கை நாணயத்துக்கு பேர் போனவங்க தான் நீங்க. ஆனா அப்படியேப்பட்டவங்க இன்னைக்கு வேலையிலையும் சிக்கல், சிலருக்கு பார்த்தா குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனைகள் எப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசுபடுத்தி அந்த பெரிய பிரச்சனைகளாக உருவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டு. ஆனால் அதனால் சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவி மாதிரி சந்தோஷமா இல்லைங்க, ஒரு மகிழ்ச்சியே இல்லை, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, எது எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாகுது. இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம எல்லாருக்கும் நல்லதான் செய்கிறோம், நல்லது தான் நம்ம மற்றவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத சில குழப்பங்கள் இன்னைக்கு மன நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படுது. அப்படிங்கிற அந்த வருத்தங்கள் போகக்கூடிய ஒரு காலமா இந்த நேரத்தில் இருக்குங்க. அப்படிங்கிறதுனால குடும்ப சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய, அதாவது பொருளாதார வெற்றி அப்படின்னா இன்னைக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விதங்கள் கூட சிலருக்கு
குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும், இன்னைக்கு நல்ல ஒரு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு நல்ல காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஐயோ வருமா வராதா, மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் கண்டிப்பாக தேவையே இல்லை. ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரும். ஒரு நல்ல படிக்கக்கூடிய இந்த புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா கல்வி சார்ந்த விஷயங்கள், நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஒரு படிப்பு சார்ந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பா வேலையிலும் சில வெற்றி வாய்ப்புகள் அமையும். குடும்ப ரீதியிலையும் மனக்குழப்பங்கள் தீரும். அதே சமயத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக, அதாவது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதனால முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனத்துக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான சில செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கிரக இணைவு, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே 15 நாள் நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை அமைகிறதுனால முயற்சிகள் எடுங்க. நிச்சயம் முன்னேற்றம் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதிங்க. அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நம்ம சொல்லி இருக்கிறோங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன திசா புத்தி நடக்குது, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திசா புத்திக்கும் அதாவது இந்த கோச்சாரத்துக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது, இதனுடைய ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையுமே தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.